கோவை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சிக்னலை மாற்றி அமைக்கும் புதிய கருவியை மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேந்திரபாபு இயக்கி வைத்தார். தொழில் வளர்ச்சி அதிகரித்துள்ள கோவை மாநகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். இந்நிலையில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சிக்னலை மாற்றியமைக்கும் புதிய கருவியை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையில் கமிஷனர் சைலேந்திரபாபு இயக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய கருவியின் துணையுடன் சிக்னல்களை கண்காணிப்பது மட்டுமின்றி அங்கு நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தகுந்தாற்போல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சிக்னல்களை மாற்றி அமைத்து நெரிசலை குறைக்க முடியும் என்று கூறினார். சிக்னல்ல கேமரா வச்சு பார்த்து எந்த டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே அதிகமான டைம் கொடுக்குறது, எங்கே டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு திடீர்னு டைம் குறைச்சிடுது. இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டே பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உக்கடத்தில் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 30 செகண்ட்ஸ் பதிலாக அவங்களுக்கு 60 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு இடத்துல 60 செகண்ட்ஸ் இருக்குது ஆனால் வாகனங்கள் இல்லை அப்படின்னா உடனே அவங்க கட் பண்ணிடலாம். கட் பண்ணி அடுத்த டிராஃபிக் விடலாம். எனவே டிராஃபிக் ஜங்ஷனில் வாகனங்கள் அனாவசியமாக தேங்கி நிற்கிறத நம்ம தவிர்க்கலாம். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை கமிஷனர் காமினி மற்றும் உதவி கமிஷனர்களும் கலந்து கொண்டனர். இதனிடையே போலீஸ் கமிஷனர் சைலேந்திரபாபு தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.